ஜெபம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நாம் களைந்தே தாம் விண்ணவர் சாயல் அணிவோம், விண்ணவர் சாயல் அணிவோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரியக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இருவிளக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் திருச்சமூகத்து வரவும் நோக்கி பார்க்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மகா உன்னதமான காரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் பூமியிலே ஒரு மகா பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது உலகத்தின் கண்களுக்கு முற்று மறைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற உன்னதமான காரியத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்க தாவே. எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களால் கிருபையை மன்னியும். இந்த ராத்திரிகளில் ஆண்டவரே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வேறு யார் யாரை முன்குறித்திருக்கிறீரோ அத்தனை பேர்களும் இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை கேட்க இறக்க பாராட்டும். Let the Spirit of God move them, Lord. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறாங்க. முற்றுமாய் மறைத்துக் கொள்ளும். எல்லா கனத்தின் மேலோருக்குமா செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக மீண்டும் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, ஆமா, கர்த்தர் கொடுத்த மகாபிரிய கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் அதிகமாகி விட்டபடினால ராத்திரி கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். நாளைக்கு கர்த்தர் சித்தமாக இருந்தால் 11 மணிக்கு மேலே ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் உதவி செய்வாராங்க. So tonight and tomorrow morning, and we are going to see a greatest message which ever nobody can see. யாருமே காணாத, யாருமே கேட்காத, அதாவது this is not a ministry, அதாவது இந்த ஊழியத்தை பொறுத்த மட்டும் யாரோ பேசுகிற செய்தியை வச்சோ, ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சோ, என்னை பொறுத்த மட்டும் நான் கடவுள் அப்படி பேசுறது இல்லை. ஏனென்றால் அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதாவது கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கடைசி மாணவனுங்கிற ஒரு அடிப்படை உரிமையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள், அவர் சொல்லிக் கொடுத்த நிறைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ், இதெல்லாம் பேச சொல்லி கொடுத்துருக்காரோ அதெல்லாம் பேசக்கூட எனக்கு நேரம் இல்லை. ஆகவே நீங்க தயவுசெய்து, ஒருவேளை மற்ற புத்தகத்திலிருந்து இருக்கலாம், ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. ஆகவே அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் ஒரு அருமையான வசனத்தை சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலாத்தியர் 3 பேஜ் இருக்குங்க. You turn the book of Colossians chapter 3. கலாத்தியர் 1:1 ப்ளீஸ். மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. இங்க நீங்க கேட்கிற செய்தி வந்து மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. அதுல பரிசுத்த நாம நாட்டு எனிமே நீ கேட்கிற செய்தி மனுஷன் மூலமா பேசப்பட்ட செய்தி இல்லை. ஒருத்தர் பேசுற செய்தி நாம திரும்ப பேசுறதுக்கு நாம ஏன் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம மகிமைப்படுதார். எனக்கருமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் verse 22, 23 and 24. ரோமர்
ஏழாம் அதிகாரம் 22, 23, 24 வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் தான். இந்த மரண சரீரத்திலிருந்து யாரை விடுதலையாக்குவார்? அருமையான ஒரு கொஸ்டினை பவுல் கேட்டார். ரோமன் சாப்டர் 7 the words 22, 23 and 24. For I delight in the law of God after the inward man, but I see another law in my members, warring against the law of my mind and bringing me into captivity to the law of sin which is in my members. O wretched man that I am, who shall deliver me from the body of this death? எப்பா, இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுதலாக்குவா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் காட், ஒருவேளை இந்த கேள்வி நம்ம அநேக முறை பைபிள படிச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம கேஷுவல் இருப்போம். பட் இந்த ஒரு கேள்விக்கு ஒரு நூற்றாண்டு பேசலாம். இதை கேட்டது சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், கர்த்தரை முகமா தரிசித்தவன், மனுஷன் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல என்று சொல்ல விலையேறப்பட்ட சத்தியத்தை கேட்டவன். அதாவது சாதாரண ஒரு நபர் அதை சொல்லல அவன். ஆனா அவன் சொல்றான், ஐயா, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலாக்குவார்? அப்படியானால் அவன் கர்த்தரை சந்தித்ததுனாலோ, கர்த்தரை சந்திச்சுட்டான், முகவுமா பார்த்துட்டான், மூணாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்டான், அநேக ரகசியங்களை பேசுற அந்த பவுல் சொல்லுகிறான், என் மரண சரீரத்தை யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலாக்குவார்? இதானே கேள்வி. யாரையா எப்பா, எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் how can, எப்படி இந்த மரணத்துக்கு தப்பித்துக் கொள்வது? நண்பர்களே, இந்த கேள்விக்கு 2021 வருடங்கள் ஒருவேளை பதில் இல்லாமல் இருக்கலாம். பட் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த மரண சரீரத்திலிருந்து, அதாவது ஒருத்தனை பாவ சரீரத்திலிருந்து ஜென்ம சரீரத்துக்கு போகணும்னா அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரமாக சபைக்கு சேர வேண்டும். அப்பதான் அவனுடைய பாவ சரீரம் என்ன மாறும்? அப்போ ஒரு உண்மையான திருச்சபையுடைய கடமை என்ன? விசுவாசிய கூப்பிட்டு வச்சு அவனுக்கு செய்தி சொல்லி அவன்கிட்ட காணிக்கை வைத்து அனுப்புறது இல்லை. அவனுடைய பாவ சரீரத்தை எதா மாத்தணும்? ஜென்ம சரீரமா மாத்தணும். ஒரு பாவ ஜென்ம சரீரம் மாறினா அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் இயேசு அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். பரிசுத்தாவுடைய வரத்தை பரிசுத்தாவில் நிறுவப்பட்டிருக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் அவனுக்கு கிடைச்சிருக்கணும். ஆவிக்கிற 3 வரமாறு கிரகிச்சு இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த தேவனை தவிர ஒருவரும் அவன் நினைச்சிருக்க கூடாது, நம்பி இருக்க கூடாது. அவனுக்கு முன்னால் நிற்கிறவன் கர்த்தர் அழைக்கப்பட்ட தேவனை முழு நேர ஊழியக்காரனா இருக்கணும். அவன் கிறிஸ்து சரீரமாகிய அப்பத்தை ரசத்தையும் ரெகுலரா புசித்திருக்கணும். அவனுடைய மரணத்தால் இணைக்கப்பட்டிருக்கணும். இப்படி இருந்தாதான் அவனுடைய பாவ சரீரம் எதா மாறும்? ஜென்ம சரீரம் மாறும். நண்பர்களே, இந்த காலங்கள் இந்த வேலைகள் எல்லாவற்றையும் பரலோகம் பூமியிலே நிறைவேற்றி முடித்து விட்டது. நல்ல கவனமா பேசுறேன். Now, when the word came, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. யோவான் 1:14. வார்த்தை மாம்சமாகின்ற பொழுது, when the word became flesh, வார்த்தை மாம்சமாகுது. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் வீட்டுல சாப்பிட வந்த மாம்சம் வேறு, நோவின் பேழையை அடைக்க வந்த மாம்சம் வேறு, கர்த்தர் வார்த்தை மாம்சம் வேறு. இன்றைக்கு கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்ட மாம்சம் வேறு. இன்றைக்கு தேவன் மகா உன்னதமான ரகசியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த மனவாட்டினுடைய ஒளித்திலே அவன் நின்று கொண்டு போயிருக்கிற அந்த மாம்சம் வேறே.
இவைகளை குறித்து தெளிவா பேசுவதற்கு சில வசனங்களை பேசி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, வார்த்தை மாம்சமாகின்ற பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில போய் என்னெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை பரலோகம் திட்டம் சொல்லியுமாக அந்த வார்த்தை மாம்சமாகிய இயேசு என்கிற கூடாரத்துக்குள்ள 7 காரியங்களை 7 திரைக்குள் மறைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வார்த்தை மாம்சம் அனுப்பப்பட்டது. நம்பர் 1, வார்த்தை மாம்சத்தினுடைய முதலாவது நோக்கம் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல், தீர்க்க தரிசனத்தின் முடிவு, மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இந்த முக்கியமான 7 காரியங்களை முடிப்பதற்காகத்தான் அந்த வார்த்தை மாம்சத்துக்குள் பரலோகம் வார்த்தை வைத்து இயேசு என்கிற கூடாரத்துக்குள் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம். இப்போ வார்த்தை இயேசு கிறிஸ்துங்கிற அந்த கூடாரத்தின் மூலமாக பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டதா என்று சொன்னால், அது பரிபூர்ணமாக்கப்பட்டு இருந்தால் அதற்கு பிறகு கிறிஸ்து சரீரமாக சபை என்கிற ஒரு பகுதியை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து சரீரமாக சபையின் மூலமாக சிருஷ்டி சுவாதனம் பெற்றிருந்தால், அழியாமை பெற்றிருந்தால், தேவனுக்கு வெளிப்பட்டு இருந்தால், தேவ ரகசியம் நிறைவேறி இருந்தால், மனவாட்டி ஆயத்தமாக இருந்தால், ஆட்டுடைய கல்யாணம் நடந்திருந்தால், மனிதன் தேவ செயலை பெற்றிருந்தால், இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை தேவன் பூமிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்று சொன்னால் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு துள்ளப்பட்ட தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் நமக்கு துள்ளப்பட்டார் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி சுவிசேஷ பிரசங்கம் பண்ண போல் சொல்கிறார், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலாக்குவார்? ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவனுக்கு ஒரு செய்தி தேவைப்பட்டது. மரண சரீரத்திலிருந்து விடுதலாக்கக்கூடிய ஒரு செய்தியை அவன் எதிர்பார்த்தான். ஒருவேளை நான் பேசுறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம், இது வரைக்கும் நான் பேசுற மாதிரி இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் லோ கிளாஸ் செய்து நான் பேசுறேன், ஹை கிளாஸ்ல பேசல. ஏன்னா அந்த ஆழமான செய்தியை பேசணும், பல மணி நேரம் நான் பேசணும், ஒரு 30-40 நிமிஷம் தான் பேச போறேன். இப்ப அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு கர்த்தருடைய முகத்தை நேரடியாக பார்த்தவன், அவரால் தொடப்பட்டவன், 3ஆம் வானவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன், எல்லாம் கரெக்ட். ஆனா அவருக்குள்ள ஒரு என்ன கேள்வி இருக்கு? என்ன கேள்வி இருக்கு சொல்லுங்க? யார் என்னை எப்படி யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து, அப்போ அவனுடைய மன்னிப்பினால, அவனுடைய மீட்பினால, அவனுடைய ரட்சிப்பினால, 3ஆம் வானம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்ச்சியினால, அதாவது அவனுடைய எந்த காரியத்தினாலையும் அவனுடைய கேள்விக்கு சரியான பதில் கிடைத்திருக்கும் என்று சொன்னார். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகள், யார் என்னை இந்த மரணத்துக்கு பதிலாக்குவார்? அப்போ அவன் நல்ல தெரியுது, மரண சரீரத்திலிருந்து விடுதலாக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு முன்னால ஒரு அகால பிரிவுமா நம்ம அவனை செய்யட்டான் வந்துட்டான். அகால பிரிவு மேல மரண சரீரத்திலிருந்து விடுதலை வர போகிறது. அந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை வருவதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கிறிஸ்து சரீரமாக சபைக்கு கிறிஸ்து மரணத்தை சுமந்து எல்லா பாடுகளுக்கும் உட்பட்டு அவர் அதை செயல்படுத்த நான் சொல்லுகிறான். நான் எப்படியாவது மறிக்க வேண்டி சொல்லி இருக்கிறேன் தவிர இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலாக்குவது யார்? யார் என்னை? எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இதோ ஒரு ரகசியம் நமக்கு அறிவிக்கிறோம். மரண சரீரத்திலிருந்து இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட வார்த்தையானது பாவ சரீரத்திலிருந்து ஜென்ம சரீரத்தை கொடுத்தது, ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்கிற சரீரத்தை கொடுத்தது, ஆவிக்கிற சரீரத்திலிருந்து புதிய மனுஷனை தெரிந்து கொண்டார்கள், புதிய மனுஷனை தெரிந்து கொண்டு பரலோகத்தினுடைய பரிசுத்தவான்களாக மாறினார்கள், எக்காலத்துக்காக படுத்திருக்கிறார்கள். இதுதான் இதுவரைக்கும் நடந்த காரியம். ஆனா இதுவரைக்கும் பேசப்பட்டு அனுப்பப்பட்டு தேவனுடைய அடையாளத்தினால, அற்புதத்தினால, வார்த்தையினால மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய அந்த பரிபூரணத்துக்காக பவுல் காத்திருந்தார். அவன் சொல்லுகிறான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலாக்குவார்? ஐயா, இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலாக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு இன்னொரு வழியாக இன்னொரு சாவிலே இந்த பூமியில் இருக்கிறார். மன்னிப்பை கொடுத்தவர், மீட்பை கொடுத்தவர், ரட்சிப்பை கொடுத்தவர், மருவத்தை காண்பித்தவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர், 40 பூமியை சுற்றுலாவினவர், கிறிஸ்து சரீரமாக சபைக்கு சொந்தக்காரர், ஆவிக்குரிய எல்லா சொந்தக்காரர்,
பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை பூமிக்கு அனுப்பினார். வாசிங்க யோவான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் யோவான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. John chapter 14 the word 17. Hallelujah. வாசிங்க. உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அது முந்தின வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஐயா நல்லா அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டது போல நீங்கள் சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் சத்திய ஆவியானவருடைய சாயல் வேறு, சத்திய ஆவியானவருடைய நிகழ்ச்சிகள் வேறு, சத்திய ஆவியானவருடைய நோக்கம் வேறு. சத்திய ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய மகா உன்னதமான நோக்கம் ஒன்றுதான், அவருடைய மனைவியாகிய மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காக. Hallelujah. God came down to prepare the beloved bride. பாவ சரீரத்திலிருந்து ஜென்ம சரீரத்தை பெற்றுக்கலாம். ஆனா மரண சரீரத்தில் இருந்து எப்படி விடுதலாக்குவது? மரண சரீரத்துக்கும் பாவ சரீரத்துக்கும் ஜென்ம சரீரத்துக்கும் ஆவிக்குரிய சரீரத்துக்கும் கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கும் உனக்கும் என்னையா தொடர்பு? கொஞ்சமா உட்காந்து யோசிச்சு பார்த்தோமா? நம்ம நினைக்கிறோம், ஓ இந்த சரீரத்துல சுகர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. ரைட்டு, இந்த சரீரத்தில் என்னைக்காவது பாவம் இருக்கான்னு பார்த்தோமா? மரணம் போயிட்டான்னு பார்த்தோமா? இது வந்து பாவ சரீரமா ஜென்ம சரீரமா? கொஞ்சம் முட்டாள்தனமா பார்த்துட்டு இருக்கிறோம். நண்பர்களே, சேஞ்ச், கண்ணை கொஞ்சம் மாத்தி பாரு. வாங்கிட்டு இருக்குது பாவ சரீரமா ஜென்ம சரீரமா ஆவிக்கிற சரீரமா? மரணத்துக்கு எதிரான சரீரமா? மரண சரீரமா? இல்ல சரீரம் எழுதுறதுக்கு தகுதியா வச்சிருக்கிறோமா? இல்ல அதுக்குள்ள ஏதாவது போட்டுக்கோமா? ஒண்ணுமே இல்லை. ஆனா உலகத்தை மற்றபடி ஒரு சின்ன தலையில் வந்துடக்கூடாது. சுகர் வந்தா வாக்கிங் போவோம், பிரஷர் எல்லாம் கிளீனா பார்த்துடும் சார். இதெல்லாம் ஒரு ஷாப்பிடுத நின்று போகும். ஆனால் வேறு நமக்கு சொல்லுகிறது, அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இந்த மரண சரீரத்திலிருந்து யாருமே விடுதலாக்குவா? யாருமே விடுதலாக்குவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார் இவர் கேள்வி கேட்கணும், ஐயோ நான் ஜென்ம சரீரத்தோட இருக்கிறேன்னு, நான் பாவ சரீரத்தோட 40 வருஷம் கிறிஸ்து சரீரமா சபையில் இருக்கிறேன்னு, என் பாவ சரீரம் ஜென்ம சரீரம் மாத்தி இருக்குதா? கர்த்தர் இயேசு நாம தரித்து கொண்டிருக்கிறோமா? திருச்சபையுடைய தலையாய வேலை சார் விசுவாசி பிரசங்கம் பண்ணி காணிக்க வாங்குவது மட்டுமல்ல, a real church can do the altar of the body. Hallelujah. ஒரு மனிதனுடைய பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமாக எந்த திருச்சபை மாற்றவில்லையோ அந்த திருச்சபை இருந்தா என்ன, இல்லாம போன நமக்கு என்னடா? Hallelujah. தேவனை எடுத்துக்கொண்டார். God can remove the candidacy from the earth. After that there is a great voice come to the earth. In 2021 July 24 God came down in the form of the spirit of truth and put a tabernacle. Is called the two tabernacle. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்துங்கிற மாம்ச கூடாரத்தில் குடியிருந்தாரோ அதே போல சத்திய ஆவியை வேறொரு தேற்றவாளன் இன்றைக்கு மெய்யான கூடாரத்துக்குள் குடியிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ராஜரீகமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்த ஆவியோட பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் குடியிருக்க முடிந்ததோ அதே போல சத்திய ஆவியாருடைய சகல பரிபூரணமும் இந்த மெய்யான கூடாரத்தை தவிர இதுவரைக்கும் உலகம் உண்டான முதற்கொண்டு எந்த பரிசுத்தவான்களுக்கும், எந்த அப்போஸ்தலருக்கும், எந்த தீர்க்கதரிசிகளுக்கும், எந்த சுவிசேஷகருக்கும், எந்த முற்பிதாவுக்கும், ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும், தானியேலுக்கும், தாவீதுக்கும் யாருக்கும் கிடைக்காத மகா உன்னதமான காரியத்தை தேவன் இந்த இந்தியாவுக்கு 2021 ஜூலை 21 அனுப்பினார். ஹல்லேலூயா. அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். Because this is a last day. இதுவே கடைசி
இருந்து விடுதலாக்கக்கூடிய ஒரு சத்தியத்தின் நோக்கம்தான் இந்த மெய்யான கூடாரம். ஹalleluya, ஹalleluya. எப்படி கிறிஸ்து சரீரமாக சபையானது பாவ சரீரத்தை தென்மசர மாற்றினதோ அதே போல இந்த மெய்யான கூடாரம் சத்தியமானது ஒரு மனிதனுடைய மரண சரீரத்தை விடுதலாக்க வல்ல முடியாது. ஹalleluya. Not only physical, even the spiritual power also. God can send the truth today. What a wonderful God. Ha! வார்த்தை மாம்சமானது 7 காரியத்தை உள்ளடக்கியது போல இந்த கடைசி காலத்துல வார்த்தை மாம்சம், அதற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர், அந்த கூடாரத்துக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர். கிறிஸ்து சரீரமாக சபைக்கு பரிபூர்ணம் அடைவதற்காக தேவன் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷங்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை கொடுத்தார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கனிகளினாலும் வரங்களினாலும் தேவன் அதை சாட்சியிட்டுக் கொண்டிருந்தார். எபேசில் இருந்து லவோதிகா சபையின் காலம் வரைக்கும் 7 குத்து விளக்குகளும் 7 நட்சத்திரங்களும் இந்த பூமிக்கு வந்தது. தேவன் 7 குத்து விளக்குகளையும் 7 நட்சத்திரங்களையும் அதில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுகைகளையும் கனிகளையும் வரங்களையும் தேவன் பரலோகத்திலிருந்து திரும்ப பெற்றுக் கொண்டார். ஹalleluya. அவருக்கு பூமிக்கு அனுப்பும் அதிகாரம் உண்டு, இந்த பூமி விட்டு எடுக்கும் அதிகாரம் உண்டு. ஆகவே நான் இன்றைக்கு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல அந்த கிறிஸ்து இருக்கிறார், அப்போஸ்தலர் இருக்க வேண்டிய இடத்துல கள்ள அப்போஸ்தலர் இருக்கிறார், தீர்க்கதரிசி இருக்க வேண்டிய இடத்துல கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார். பிலேயாமின் போதகமும் எசேக்கியேல் தீர்க்கதரிசனமும் மலிந்து கிடப்பதற்கு காரணம் தேவன் திருச்சபையை திரும்ப பெற்றுக் கொண்டார். சத்தியமா இல்லைங்க, இல்லவே. நீ வேணா காலமே சண்டே சர்ச்சுக்கு போலாம், அது ஒரு காலத்தில் இருந்தது சார், இப்பொழுது இல்லை. நீ என்ன சொன்னாலும் இல்லை. அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத ஆண்டவராக இருக்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருக்கு வார்த்தை மாம்சமாகிய ஒரு கூடாரம் தேவைப்பட்டது போல யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திற்கும் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 வசனம், John chapter 16 the verse 13. John chapter 16 the verse 13. சத்தியாவியாகிய அவர் வரும்போது, இப்போ அப்போஸ்தலர் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி வருது எனக்கு எப்படி இருப்பீங்க? அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் வந்து அவன் எப்படி இருப்பான்? எப்படி பரிசுத்த வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி எப்படி இருப்பீங்க? இப்போ சத்தியாவே வரும்பொழுது ஒரு சாட்சியத்தை சொல்லல, சத்தியம் வரும்பொழுது வாசிங்க. ஜான் சாப்டர் 6 the verse 13 வாசிங்க. சத்தியாவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியம் அர்த்தம் தெரியுமா? அதாவது பிஃபோர் தி ஃபவுண்டேஷன், உலகத்துக்கு முன்பு, உலகத்துக்கு முதல், இனிவரும் உலகம், இனிவரும் உலகத்தில் சம்பவிக்க வேண்டிய 7 காரியங்கள் உண்டு. பூமியில நடந்து முடிந்த 7 காரியங்கள் உண்டு. நம் கண்களுக்கு மறைவாய் பார்வை செய்து கொண்டிருக்கிற மகா உன்னதமான காரியம் உண்டு. Can you speak one thing tomorrow morning? முழு உலகத்தில் சபை நடத்த போதகர்களே, I can challenge for all the pastors. Can you say God is going a secret thing for the world? தேவன் பூமியிலே எல்லா கண்களுக்கும் மறைவாக ஒரு ரகசியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Do you know that? Hallelujah. Hallelujah. அது மனுஷன் கண்ணு காணல, காது கேட்கல, இதயத்தை தோணல, தேவன் பூமியிலே செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. இது அறிந்தவர் உண்டோ என்று கேட்டுமா? God is doing a secret thing. அது மனுஷன் கண்ணுக்கு தெரியல, காதுக்கு கேட்கல, தோணல. கர்த்தர் சித்தமான அதுல ஒரு சின்ன பகுதி பற்றி நான் பேசுறேன். போகட்டும். கர்த்தர் விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் இப்படிதான். 13 சத்தியாவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்தினுள் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்தின் அர்த்தம் என்ன? எல்லா, அதாவது தெரியாத இருக்கக்கூடாது. பேசப்படாதெல்லாம் பேசப்படணும், கேட்கப்படாதெல்லாம் கேட்கப்படணும், மறைக்கப்பட்டதெல்லாம் வெளிப்படணும். இதெல்லாம் பேசப்படுகிற பொழுது அநாத அபிஷேகம், அணையா வழக்கு, ரகசிய வருகை,
சிறுசின் சுவாதீனம், ஆட்டுக்குட்டியான கல்யாணம், யாருக்கு தீவிரச்சத்து கனி, யாருக்கு 12 விதமான விருட்சத்தின் கனி, யாருக்கு விருட்சத்தின் அதிகாரம், பூமியில போடப்பட்ட முதலாவது அடிச்சூடு என்ன, ஏன் அந்த அடிச்சூடில 2026 ஆண்டு காலமாக எந்த அடிச்சூடு ஏன் பொருந்தவில்லை? நாளைக்கு காலை பேசுவோம் சார். ஹல்லேலூயா. தேவன் பூமியில் அடிச்சூடை போட்டாரு. அந்த அடிச்சூடுல ஏன் 2026 ஆண்டு காலம் அப்போஸ்தலருடைய காலம் பொருந்தவில்லை, தீர்க்கதரிசியின் காலம் பொருந்தவில்லை, சுவிசேஷருடைய காலம் பொருந்தவில்லை? ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே அதை விசுவாசத்தை தூரமாய் கண்டு அனைத்து பரதேசிகளாய் தங்கி இரத்த சாட்சிகளாய், தீர்க்கதரிசிகளாய், சுவிசேஷகராய், போதகராய் மரித்து ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிக்கிற சரீரத்துக்காக காத்து கிடக்கிற அந்த ரகசிய வரைக்கும் தான் தேவன் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகரை, போதகரை, மேய்ப்பரை, நீதிமானை கொண்டு சென்றார். தவிர அந்த மெய்யான அந்த அடிச்சுவடலை இணையத்தக்க கால்களை 2026 ஆண்டு காலம் எவரால் கண்டுபிடிக்க முடியவில்லையே? ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடிச்சூடானது நித்தியத்திலிருந்து நித்தியத்தில் போகிற பாதையிலே நிற்க கண்டு that footprint can establish அந்த கால்தடமானது. there are two lives in the Bible, everlasting life and eternal life. பைபிள்ல ரெண்டு ஜீவன் உண்டு. ஒன்னு everlasting life. everlasting lifeனா கால வரையறுக்கப்பட்ட லைஃப். eternal life நித்திய ஜீவன். சபை காலம் எல்லாமே இக்கன் ஏற்று everlasting life. எல்லாமே கால வரையறுக்கப்பட்ட இதோட முடிஞ்சு போச்சு. மரித்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, உயிர்த்து காத்திருக்காங்க. that is everlasting life. but eternal life, eternal life என்பது நித்திய ஜீவன் வேறு, கால வரையறுக்கப்பட்ட ஜீவன் வேறு. everlasting life is totally different with eternal life. நித்திய ஜீவன் அளிப்பு என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நமக்கு செய்த வாக்குத்தத்தம் கால வரையறுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல. தேவன் நமக்கு everlasting life கொடுக்கவில்லை. தேவன் நம்மை நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு போற பாதையிலே தேவன் ஒரு கால் தடத்தை வைத்தார். அது எம்மாவ சீசோடு நடந்த கால் தடத்தை போல இருக்க கண்டு, அந்த ரத்தம் கசிந்து கொண்டு கண்டு, அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தடத்திலே ஒரு மாபெரும் தடம் இணைய கண்டு, அணையா விளக்கை கண்டு, ஆதி பருவத்தை கண்டு, தேவ ரகசிய இடத்தை கண்டு, மனவாட்டி ஆயத்தமா கண்டு. இது மனுஷன் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல. The great God is with us. So I want to summarize tonight message. இந்த ராத்திரியோட செய்தியை சுருக்கமாக முடிக்க வேண்டும் விரும்புகிறேன். நண்பர்களே, இதுவரைக்கும் யாரையும் நம்முடைய மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லை. நம்முடைய அடையாளத்தினாலோ. நல்ல கவனிக்கப்படுது, நல்ல கவனிக்க. லாசு மரித்து போனா யார் எழுப்புனா? லாசு மரித்து போனா 4 நாளுக்கு பிறகு எழுப்பினாரு. அந்த லாசருவும் மரித்தான். அப்படியானால் அவனை எழுப்பினாரு. அந்த உயிர்த்தெழுதிய அந்த ஸ்தானம் எது வரைக்கும் தான்? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து விளக்கப்பட்ட லாசருவும் மரித்தான். பவுலை எழுப்பப்பட்ட ஐத்தகும் மரித்தான். பேதுரு எழுப்பப்பட்ட தொற்காலம் மரித்தாள். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? ஏன் உயிர்த்தெழுந்த பிறகு, அதாவது லாசருவை எழுப்பினார் ஆண்டவர், திரும்ப அவரோட அவர் சாப்பிட்டான், அதுக்கு பிறகு மரித்தான். ஆம், ரைட், சரிதானே? ஆனா மரித்த பரிசுத்தவான்களை மற்ற 20 எழுப்புறாரு. அவங்க இனி மரிக்க மாட்டாங்க. இது ஒரு கூட்டம். உயிரோடு இருக்கிற நாம இந்த ரெண்டுக்கு மத்தியில் இல்லாம தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்காக, ஜீவனத்தின் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக, தேவன் கிறிஸ்து சரியமாய் சபை காலத்துக்கு பிறகு, லவோதிக சபை காலத்துக்கு பிறகு, குத்து வளைக்கும் நட்சத்திரத்தை அழைத்துக் கொண்ட பிறகு, தேவன் ஒரு சத்தியாவியை அனுப்பி அதை மெய்யான குலத்தில் வைத்து காலத்தில் சத்தியம் என்கிற ஒரு அடிസ്ഥാனத்தை போட்டு உலகத்துக்கு முன்பு
இனிவரும் உலகம் அத்தனை காத்து வெளிப்படுத்தி மரண சரத்தில் விடுதலைக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிற நல்ல நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இதன் தொடர்ச்சியை, இதனுடைய மிக முக்கியமான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொடுத்த காரியங்கள் என்ன, சத்திய ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, சத்திய ஆவியான முடிவிலே நாம் நித்திய ஆவியானவர் ஒப்புக் கொடுக்கப்படுவோம், நித்திய ஆவியானவர் மகிமுள்ள ஆவியானவர் ஒப்புக் கொடுப்பார். இப்படி மகா உன்னதமான காரியத்தை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதன் தொடர்ச்சிகளை கர்த்தர் சித்தமானால் உங்களுக்கு நாளை காலை கலந்து கொள்வேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அப்படி என்று சொன்னால் பவுல் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு தேவன் இந்த பூமியிலே ஒரு பதில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் என்னை விடுதலாக்குவார்? அங்க எப்பா சத்தியம் விடுதலாக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கேட்ட கேள்விக்கு ஒன்று மதியமாகிய இந்த பாலைவனத்தை கொண்டு தேவன் இந்த இந்திய தேசத்துல இந்த செய்தியை பேசுறான்னு சொன்னார். நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வந்திருக்கிறது அர்த்தம். உலகமானது நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அது எவ்வளவு வேகமா செல்ல வேண்டுமோ அதை செல்வதற்கு பரலோகம் அனுமதி அளித்திருக்கிறது. நாம் உலகத்தோடு தேசம் தெரிந்து இந்த உலகத்தோடு நாசமா போகாதபடிக்கு ஜீவனை பெற்றுக் கொடுத்ததாக கர்த்தரை வரிந்து அழைக்கிற நல்ல தண்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஜோனுமா அழைக்கிறார், அழைக்கிறார், வேறுமே வருந்தி அழைக்கிறார், 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 பாவி ஓடி வா. உன்னை அழைப்பவர் யாரென்றறிந்தாயா? கதவை தட்டும் சத்தம் நீ கேட்கவில்லையா? விண்ணுலகத்தின் மகிமை துறந்த கிறிஸ்து இயேசுவே அழைக்கிறார், அழைக்கிறார், விரும்பி வருந்தி அழைக்கிறார், 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 பாவி ஓடி வா. மகாபரிசுத்த ஆண்டவரே, நீ பேசும் உன்னதமான வார்த்தைக்காக சோதனைக்கு தாவே, இவனை மாரண சேர்த்து விளக்கத்தக்கதாக, சிறு சிசுவாதம் பெறுவதற்கதாக, தேவசர் அன்புத்தக்கதாக, ஆட்டோட கல்யாண விருந்துக்காக, நித்திய ஜெயலை பெற்றுக் கொடுப்பதற்காக, ஜீவித்துவ அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக, ஆவி மனவாட்டி இணைவதை காண்பதற்காக, கர்த்தர் பூமியில் நின்று பேசிக்கூட இந்த மெய்யான சத்தியத்துக்காய் ஊழியத்துக்காக கொடாபடி நன்றி ஆண்டவரே. ஓங்குவதற்காக ஸ்தோத்திரம். தடைகளும் சாபங்களும் பாவங்களும் குருட்டாவிகள் செவிட்டாவிகள் மாய்மேலத்திராவிகள் அந்த காலத்தின் கிரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபிக்கப்பட்டு நாசமாய் போவதாக. கர்த்தர் கர மாத்திரம் ஓங்குவதாக. லார்ட் ஃபீல் அண்ட் ஹீல் ஒவ்வொரு விடுதலாகும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.